வெள்ளிக்கிழமை ஈவினிங் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். மஹின் வந்து நின்றுக்கிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். எப்போயுமே வீக்கெண்ட் சண்டே இல்லை சாட்டர்டே தான் மாவு அரைப்பேன். அம்மா அப்பா வந்து தம்பி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க சாட்டர்டே மார்னிங் வராங்க. ஸோ அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு முன்னாடி மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பிளான் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலுமே சப்பாத்தி சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீக்கெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையான ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்து வெங்காயம், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்தெல்லாம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே பட்டாணி, உருளைக்கிழங்கு, உப்பு, தண்ணீர் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. திக்னஸ் கொடுக்காதுக்காக சேர்த்து நல்லா அரைச்ச விழுதையும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குருமா ரெடியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு டின்னரை வந்து ஹாப்பியாக முடிச்சிட்டோம். தம்பி கல்யாண வேலைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ முடிஞ்சால் ஷார்ட்ஸ்லேயே ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்.